அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இவ்வாழ்க்கையில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள். மறுவுலகுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கிறோம். நாம் ஏதாவது ஒரு சூறாவோ, ஒரு துஆவோ 100 தடவையோ, 1000 தடவையோ நாம் படிக்க வேண்டுமா என்ற ஆராய்ச்சியிலும் கூட நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அழகிய தன்மையுடைய பெயர்கள் இருக்கும் பொழுது, நாம் அவனுடைய பெயரை ஒருமுறை மனதால் நாம் அவனை அழைத்தால், நமக்கு எந்த கவலை இருந்தாலும் சரி, குழந்தை இல்லையா, கடன் தொல்லையா, இல்லை ஏதாவது பிரச்சனையா, இல்லை மறுவாழ்விற்கான தயாரிப்பா, எது இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை, அந்த பெயருடைய தன்மையை நாம் அறிந்து அந்த பெயரை கொண்டு அவனை அழையுங்கள். அல்லாஹு தாலா அவசியம் அந்த பெயரை கொண்டு நாம் அழைத்தால் அவன் பதிலளிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் முஹைமீன். அல் முஹைமீன் என்றால் பாதுகாவலன், அமைதி அளிப்பவன். இது அல்லாஹ்வின் பெயர் மட்டுமில்லை, அல்லாஹ் நமக்கு கொடுக்கும் ஒரு வாக்குறுதி. நாம் மனதிற்கு அமைதியை விதைக்கும் பெயர் இது. நாம் தூங்கி கொண்டே இருக்கிறோம்னு நினச்சி பாருங்களேன். நம்ம தூங்கி கொண்டு இருக்கும்போது நம் கண்கள் மூடிக்கொண்டு தான் இருக்கும். ஆனால் நம் இதயத்தில் துடிப்பு இருக்கும், சுவாசம் நடந்து கொண்டே இருக்கும். எவ்வாறு? அல் முஹைமினுடைய பாதுகாப்பு பெற்றதால் தான் நம்ம அவ்வாறு இருக்க முடிகிறது. நாம் தூங்கி கொண்டு இருந்தாலும் சரி, விழித்து கொண்டு இருந்தாலும் சரி, நம்மை கவனிப்பவன் அல்லாஹ் ஒருவன்தான். இந்த உலகத்தில் யாருமே நமக்கு முழுமையாக பாதுகாவலனாக இருக்க முடியாது. கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், தாய் தகப்பனாகட்டும், யார் இருந்தாலும் சரி, நமக்கு முழுமையான பாதுகாவலராக இருக்க முடியாது. மனிதர்களும் ஜின்களும் கூட தவறுகள் செய்ய முடியும். ஆனால் அல்லாஹ் தாலா தவறுடையாதவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் சோர்வடைவதும் இல்லை. நமக்கு மிகவும் காவலராக அல்லாஹ் ஒருவர் தான் இருக்க முடியும். நாம் வீட்டை பூட்டிட்டு வெளியே செல்கிறோம். அவ்வாறு போகும்போது இந்த வீட்டை யாராவது பூட்டை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவானா, யாராவது வந்துடுவானா, இல்லை வெளியே போகும்போது நமக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, இந்த மாதிரி ஒரு சிறு நினைவு கூட நமக்கு இல்லாத மாதிரி அல் முஹைமீனை நீங்கள் அழைத்து துவா கேட்டுவிட்டு சென்றால் அந்த ஒரு சிறு நினைவு கூட நமக்கு வராத மாதிரி நமக்கு பாதுகாப்பு அளிப்பவன் அல் முஹைமீன். நாம் தனியாக இருந்தாலும் அல்லாஹ் தாலா நம் கூடயே தான் இருக்கிறான், நம்மை கவனித்து கொண்டு தான் இருக்கிறான். நம்முடைய பிடரி நரம்புக்கு மிக அருகில் இருப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். நம் இருக்கும்பொழுது நம் இதயத்தில் என்ன கவலை இருக்கிறது, நாம் எதற்காக கண்ணீர் சிந்துகிறோம் என்பதை அல்லாஹ் தாலா அறிய மாட்டானா? அல்லாஹ்வின் வேத புத்தகமான குரானில் 64வது சூறாவில் 4வது வசனத்தில், இந்த வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் தாலா அறிந்தவன், நீங்கள் விஷயங்களாகட்டும், வெளிப்படையான விஷயங்களாகட்டும், அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹு தாலா. உங்கள் இதயங்களில் உள்ள ரகசியங்களை கூட அறிந்தவன் அல்லாஹு தாலா. சக மனிதனுக்கோ ஜின்னுக்கோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் அல் முஹைமீனின் நம்பிக்கை வைத்து கொண்டால், அவனுடைய பாதுகாப்பை பெற்றுவிட்டால் யாரும் உங்களை தொடக்கூட முடியாது. அனுதினமும் அவனுடைய அழகிய பெயர்களை கொண்டு அவனை அழையுங்கள். அவன் அவசியம் உங்களுக்கு பதில் கூறுவான். அவன் நம்ம மிக அருகில்தான் இருக்கிறான். ஏனென்றால் அவன் நம்மை விட்டு எப்பொழுதும் விலகி போகுவதே இல்லை. அவனுடைய பெயர்களில் ஒன்று அஸ்ஸமத். அஸ்ஸமத் என்றால் நம்மை ஒருபோதும் அவன் விட்டு விலகுவதில்லை. நாம் வாழும் இவ்வுலகத்தில் எத்தனையோ பேர் பேசுகிறாங்க, ஆனால் நம்மை பேச்சை கேட்பவர்கள் வெறு சிலர் தான். நம்முடைய பேச்சை மிக குறைவாக தான் கேட்குறாங்க. நாம் அழுதாலும் இவ்வுலகம் நம்மை கொஞ்ச நேரத்திலே நம்மை சிரிக்க கூட சொல்லும். நம்மளுடைய அழுகையோ நம்மளுடைய வலியையோ யாரும் உணர மாட்டார்கள். அல்லாஹ்வை தவிர, அஸ்ஸமதை தவிர நமக்கு ஆதரவு கொடுப்பவர் யாருமே கிடையாது. யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு கூட இந்த நிகழ்வு நடந்திருக்கும். நம்மை சுற்றி எல்லாரும் இருந்தாலும் நாம் தனிமையாக இருப்பது போல ஒரு ஃபீலிங் நமக்கு ஆகும். அந்த சமயத்தில் நாம் ஒவ்வொருடைய பேரை அழைத்து கூப்பிடுவோம், ஆனால் யாருமே நமக்கு பதில் சொல்லாதது போல நம்முடைய மனம் சொல்லும், நீ இந்த தனிமையில் தொலைந்து போய்விட்டாய் என்று நம் மனம் கூட ஓலமிடும்.
அந்த சமயத்தில் கூட அல்லாஹு தாலா நாம் யாருமே இல்லை என்று தான் நினைப்போம். ஆனால் நம் கூடவே இருப்பவன் அல்லாஹ் ஒருவன்தான். அஸ்ஸமத் அவன். நம்மை விட்டு எப்பொழுதுமே அவன் விலகவே மாட்டான். அவனை அழைத்து பாருங்களேன். அஸ்ஸமத் என்று அழைத்து பாருங்களேன். உங்கள் நெஞ்சை தொடும் உணர்வை நீங்கள் அவசியம் உணர்வீர்கள். அவன் எந்த தேவையும் அற்றவன். அவனுக்கு பசிக்காது, சோர்வடைய மாட்டான். அவனுக்கு உறவுகள் தேவையில்லை. அவன் எல்லாவுமாக இருக்கிறான், எல்லாவும் நிறைந்தவனாக இருக்கிறான். ஆனால் நாம் ஒவ்வொரு தேவைக்கும் அவன் பதிலளிக்கிறான். சூரா இஹ்லாஸில் அல்லாஹு சமத், அவன்தான் நிரந்தரமான ஆதரவு என்று அல்லாஹு தாலா குரானில் கூறியிருக்கிறான். நாம் கஷ்டங்களில் உள்ளோம் என்பதே அவனுக்கு தெரியாதா? நம் இதயத்தின் காயங்கள் அவன் அறிவான். நம் மனதளவில் பேசும் ஓசையை கூட அவன் அறிவான். ஏனென்றால் அவன் நம் பிடரிய நரம்பை விட மிக அருகில் இருக்கிறான். நம்மை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டான். உங்களுடைய கண்ணீருக்கும் உங்களுடைய துவாவிற்கும் அல்லாஹு தாலா பதிலளிப்பான். விரைவாக கிடையாது, சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் அவசியம் உங்களுக்கு பதில் அளிப்பான். இந்த உலகமே நம்மை மறந்தாலும் அஸ்ஸமத் நம்மை மறக்கவில்லை. நமக்கு யாருமே இல்லையே என்று நாம் எண்ணினாலும் நம்மை விட்டு அகலமாட்டான். அவனிடம் பேசுங்கள், அவன் பதிலளிப்பான். அவன்தான் அஸ்ஸமத். நம்புங்கள், அவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டான். அதனால் அல்லாஹு தாலாவின் அழகிய பெயர்களுடைய அவனுடைய அந்த பெயர்களின் தன்மைகளை அறிந்து அவனை ஒருமுறை மனதார அழைத்து பாருங்கள். அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள். அவன் நம்மை விட்டு என்றும் அகலவே மாட்டான். நம்முடைய அத்தனை துவாக்களுக்கும் அவன் அவசியம் பதில் சொல்லுவான் குறித்த நேரத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.